பிறக்கும்போது அவருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு லக்கணம் இருக்கிறது. இந்த லக்கணத்தின்படி ஒவ்வொரு ராசியும் விதிகள் மாறுபடும். பல பேர் ஒரே ராசியில் பிறந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் வழி வேறு வேறாக இருக்கும். ஒருவர் அவருடைய தொழில் என்று நடப்பார், அவருடைய பிஸ்னஸ் என்று நடப்பார். இன்னொருவர் குடும்பம், சட்டம், அதிகாரம், அரசியல், குடும்பத்திற்காக ஜாதி, மதம் இந்த பற்றிலே நடப்பார். இன்னொருவர் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் நடப்பார். ஆன்மீகத்திற்குள் போய் அதிலே பலமாக நடப்பார். அவர் இதெல்லாம் விட்டு விடுவார். எல்லாம் கடவுள் கடவுள், ஆன்மீகம் 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 என்று நடப்பார். ஒரே ராசியில் பிறந்தவர்கள் எப்படி மூன்றாக வேறு பிரிக்கப்படுகிறார்கள்? இப்படிப்பட்டதை அறிய வேண்டும்னா பிறப்பு மேச ராசியாக எடுத்துக்கொண்டாலும் அதில் பிறந்த லக்னங்களினால் இது மாறுபடுகிறது. அந்த லக்னமே விதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து எல்லா நட்சத்திரங்களும் பூமிக்கு 12 வாசல்கள் வழியாக இறங்குவார்கள். அப்படி இறங்கி பூமியிலே இறங்கி வாழ்வார்கள். 12 வாசல்களும் 12 ராசியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற லக்னங்களெல்லாம் வழிகளாக விதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இதே வாசலில் வந்தாலும் அதில் வேறு வேறு வழிகளாக பிரிந்து செல்வார்கள். அப்படி பிரிந்து செல்கிறது தான் லக்னங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சரலக்கணங்கள் 4 என்றும் ஸ்திர லக்கணங்கள் 4 என்றும் உபயலக்கணங்கள் 4 என்றும் வேறு வேறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லக்கணங்களினால் அவர்கள் விதிகள் வேறுபடும். இதுதான் வான சாஸ்திரத்தில் சுருக்கமாக நாம் புரியக்கூடிய ஒரு விதிகளாகும். இதில் மேசராசியில் பிறந்த ஒருவர் சரலக்கணங்களானால் அவர் தொழில் வேலை 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 சம்பாத்தியம் சம்பாத்தியம் என்றே தான் போவார். அவர் குடும்பத்துக்கும் அக்கறை இல்லை, ஆன்மீகத்துக்கும் அக்கறை இல்லை. அவர் தொழில் வேலை குடும்பம் அப்படியே தொழில் வேலை வேலைன்னு போய்கொண்டிருப்பார். அதே லக்னம் ஸ்திர லக்னமாயால் குடும்பம் மதம் ஜாதி மதம் பேதம், அது அரசியல் அரசாங்கம் அதிகாரம், நம்ம தான் ஆளணும், நம்முடைய குடும்பம், நமக்கு ஜாதி, நம்முடைய மதம், நம்முடைய சொந்தங்கள், எனக்கு தெரிந்தவர், எனக்கு வேண்டப்பட்டவர், இப்படியெல்லாம் மனிதர்களுக்காகவே இந்த எண்ணங்கள் அவருக்கு போகும். மூன்றாவது மதம், கடவுள், ஸ்பிரிச்சுவல், பக்தி, இதிலே போவார். இந்த வழியிலே பயணம் பண்ணி வெகு தூரம் போவார்கள். இந்த பயணம் இன்னொரு பயணமாக இருக்கிறது. அப்போது ஒரே ராசியில் பிறந்தாலும் அவர்கள் பயணங்கள் வேறுபடுகிறது, இன்னும் வேறுபடும். இந்த லக்னங்களில் ஆன்மீக கிரகங்கள் இருந்தால் அவர்கள் இந்த தொழில் என்று போனாலும் தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு தொழில் என்றே போவார்கள். அந்த தெய்வம் தொழிலுக்கு உதவ வேண்டும். தன்னுடைய ஆன்மா வளர்ச்சிக்காகவோ தன்னுடைய ஆவி வளர்ச்சிக்காகவோ தன்னுடைய ஒழுக்கங்களுக்காகவோ அந்த தெய்வத்தை அவர்கள் அழைக்க மாட்டார்கள். அவர்கள் தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக அழைப்பார்கள். அதில் ஆன்மீக கிரகங்கள் அமைந்தால் அப்படி, பொருளாதாரத்தை தருகிற கிரகங்கள் அமைந்தால் பொருளாதாரத்திற்காக தெய்வத்தை வேண்டுவார்கள். இப்படி பொருளாதாரத்திற்குள்ளே போவார்கள். மற்றபடியும் பொருளாதாரத்திற்குள்ளே தான் போவார்கள். அடுத்தது அது ஸ்திர லக்கணங்களில் இப்படி வந்துவிட்டால், ஆன்மீகத்தில் இருந்து விட்டால், அந்த குடும்பத்திற்காக மத அரசியலுக்காகவே அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதே போல் இவர்கள் ஸ்பிரிச்சுவல் லக்கணத்தில் அமைந்து விட்டால், அதில் பொருளாதார கிரகங்கள் இருந்து விட்டால், இவர்கள் இந்த பொருள் சம்பாதிப்பதற்காக மதங்களையும் ஆன்மீகங்களையும் பயன்படுத்துகிறவர்களாக மாறிவிடுவார்கள். இப்படிப்பட்ட சில விதிகளெல்லாம் இந்த வானசாஸ்திரத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிறப்பை வைத்து அதன் லக்னங்களை வைத்து இவர்கள் எதற்காக பிறந்திருக்கிறார்கள், இவர்கள் வாழ வேண்டிய வழி என்ன, இப்படிப்பட்டவைகளை அதில் சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடலாம். எல்லோரும் புரிந்து விடலாம். எல்லோரும் படித்து புரிந்து தெரிவதற்காகத்தான் வானசாஸ்திரம் இருக்கிறது. வானசாஸ்திரம் யாருக்கும் தனிப்பட்ட மனிதனுடைய சொந்தமானது அல்ல. சூரியன் ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ சொந்தமானது அல்ல, ஒரு நாட்டிற்கோ சொந்தமானது அல்ல. வானத்தில் இருப்பவையெல்லாம் எல்லோருக்கும் பொதுவானது.
இந்த எல்லோருக்கும் பொதுவான விஷயங்களை எல்லோரும் படித்து தெரிந்து கொண்டு ஆன்மாவில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேனே தவிர வேறு ஒரு நோக்கமும் இல்லை.